வேலம்பட்டி மணியங்குறிச்சி ஜனங்க மற்றும் சகல மாணவங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் மலைக்குளந்தா கவுண்டர் மகள் தாமரை நாச்சியாருக்கும் நெல்லி வளநாட்டு கிராம ஆட்சித்தலைவர் செல்லத்தா கவுண்டர் மகன் மாந்தியப்ப கவுண்டருக்கும் நடக்கவிருக்கும் திருமணத்தை முன்னிட்டு இன்றைக்கு மணமகள் திருவளச்செல்வி தாமரை நாச்சியார் இந்த வட்டாரத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் உணவு உடை வழங்குகிறார். என்னங்க நம்ம தாமரை நாச்சியாரோட கல்யாணம் ஊரே அல்லகலப்படுத்து பாத்தீங்களா? ஆமா பெருமாயி, நம்ம புள்ளையாண்டா சின்னமலை குழந்தை எங்க போயிட்டா? இதோ வந்துட்டேங்கப்பா. ஏப்பா சின்னமலை குழந்தை, கல்யாணத்துக்கு உன் தங்கச்சி ஏழைப்பாளையங்களுக்கெல்லாம் உணவு உடையெல்லாம் கொடுக்கணுமே, அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா? பண்ணியாச்சுப்பா. அதோ தங்கச்சியே வந்துட்டாளே. சரி சரி வா, மணமகள் கோலத்துல நம்ம பொண்ணு பரிசு வழங்குற காட்சியையும் ஏழைப்பாளையங்க மனசார வாயார வாழ்த்துற காட்சியும் பார்க்கலாம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. வாங்க தம்பி, சம்பந்தி வீட்டாரையெல்லாம் அழைச்சிட்டு போய் பண்ண மாளிகையில தங்க வை. விருந்தெல்லாம் தடபுடலாம் இருக்கட்டும். செல்லாத்தா கவுண்டர் கொஞ்சம் கோவக்காரரு, கவனிப்பெல்லாம் முறையா இருக்கட்டும். நான் ஒன்னும் கோபக்காரன் இல்ல, மான ரோஷத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவன். வாங்க வாங்க மாப்பிள்ள, விருந்தினர் மாளிகைக்கு போலாம். யாரு பாணி? இப்ப என்ன வேணும் உனக்கு? அரிசியா, கம்பா, விறகா? அரிசி சோளம் விறகு வாங்க வரல, கணவனா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கேன். டேய், யாரா நீ? நான் தாத்தே மசச்சாமி. ஒண்ணும் தெரியாதவன்னு கிண்டல் பண்ணுவீங்களே, தா பாருங்க. என் குடும்பத்தை கெடுக்க குறுக்க வழியில வந்திருக்க. உன் குடல உருவி மாலையா போடலன்னா நான் மலைக்குளந்தா கவுண்டர் இல்லடா. இவனை தூக்கிட்டு போய் காட்டு பங்களாவுல கரையானம் செல்லம் கடிக்கிற கொட்டடி இருக்க, அதுல போட்டு பூட்டுங்கடா. இங்க நடந்ததெல்லாம் மாப்பிள்ளை வீட்டாருக்கோ செல்லாத்தா கவுண்டருக்கோ தெரியக்கூடாது, ஜாக்கிரதை. எடுத்துட்டு போங்கடா. டேய் மாந்தியப்பா, இன்னைக்கு எங்க எல்லாரோடய ஒன்னா கலகலப்பா இருக்க. நாளைக்கு அந்த அழகுராணி தாமரையோட சந்தோஷமா இருக்க போற. எப்படா இந்த அதிர்ஷ்டம்லாம்? எல்லாம் எங்க அப்பாவோட ராஜதந்திரம் தான். சோழ மன்னர் கொடுத்த நிலத்தை வளமாக்கி செல்வம் கொளிக்கும் பெரிய காணிக்கையாளராக இருந்த என் பெரியப்பா கோலாத்தா கவுண்டர் தன் சொத்துகளையும் மகன் நெல்லியன் கோடனையும் எங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சப்போ
இந்த பொண்ணு தாமரையை மகன் நெல்லியன் கோடனுக்கு கொடுத்து கல்யாணம் முடிக்கணும்னு தான் சொன்னாரு. ஆனா எங்க அப்பா நெல்லியன் கோடனையும் திட்டம் போட்டு மசச்சாமியா வளர்த்ததோட இல்லாம அவன் சொத்துகளையும் புடுங்கி இந்த பொண்ணு தாமரையை எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாரு. டேய் பிள்ளைங்களா, நடுநீசி ஆக போகுது. வெட்டி பேச்சு என்ன வேண்டி கிடக்கு? போய் தூங்க. டேய், ஒருத்தனோட அழிவுல தான் இன்னொருத்தனோட செல்வாக்கே வளருதுங்கிறதுக்கு உன் அப்பாவே ஒரு சாட்சின்னு உனக்கு இப்ப புரியுதா? போய் தூங்க போங்க. எங்க அந்த பைத்தியம் மசச்சாமி? எங்க அந்த பைத்தியம்? எங்க அவன்? நான் இங்கதான் இருக்கேன் மாமா. நான் பைத்தியம் கிடையாது மாமா. ஏதோ சூதுவாது கள்ளம் கபடம் எல்லாம் தெரியாதவ. கடிக்க வர பாம்ப கூட திருப்பி அடிக்கணும்னு நினைக்காம கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வான்னு சொல்லுவேன். அதே மாரி அது கடிக்க வந்துருச்சுன்னா தாங்கிக்குவேன் மாமா. இதுக்கு பேரு பைத்தியமா? தாமரை, இது ஒண்ணும் சின்ன புள்ள விளையாட்டு இல்ல. விடிஞ்சா கல்யாணம். செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் சாதாரண ஆளுங்க இல்ல. இந்த அவமானத்தை அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க. இத்தனைக்கு பிறகும் செல்லாத்தா கவுண்டர்கிட்ட இந்த திருமணம் வேண்டான்னு எப்படி முகம் பார்த்து சொல்றது? பெருமாய், உன்னை மணந்த குத்தத்துக்காகவும், தாமரை உன்னை மகளா பெத்த குத்தத்துக்காகவும் இந்த மடியும் குறிச்சு மலை கொழுந்து மான கப்பலேற வேணும்னா எனக்கு சம்மதம். அப்பா, சின்ன வயசுல இருந்து அத்தான் தான் என் புருஷன்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க. இப்ப திடீர்னு மாத்தினா எப்படி? நான் ஓடி போனேன்னா அது உங்களுக்கு அவமானம். ஆனா உங்க பொண்ணு அப்படி பண்ண மாட்டேன். சரி, உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லாட்டி காலையில நீங்க முடிவு பண்ண மாதிரியே என் திருமணம் நடக்கட்டும். ஆனா அந்த திருமணம் எனக்கும் மாந்தி அப்பனுக்கும் நடக்காது. என் படத்துக்கும் மாந்தி அப்பனுக்கும் தான் நடக்கும். மாமா, வேணாம் மாமா. நாம என்ன திருப்பி அந்த கரையாங்கொட்டடிக்கு போயிடுறேன் மாமா. சரி, நடக்கிறது நடக்கட்டும். நான் போய் செல்லாத்தா கவுண்டர்கிட்டையும் மாந்தியப்பன்ட்டையும் சமாதானம் பேசி பார்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். மன்னிக்கணும், தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன். பரவாயில்ல. என்ன செய்தி? மன்னிக்கணும். அட, விஷயத்தை சொல்லாம திரும்ப திரும்ப மன்னிச்சுக்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு மன்னிப்பு? அப்ப நான் சொல்றேன். திடீர்னு எங்க இருந்தோ மசச்சாமி வந்துட்டாரு. இவர் உடனே மாப்பிளைய மாத்திடுவேங்கிறாரு. என்னது? யாரு? தலையூர் தம்பியா? என்ன கவுண்டர, பொண்ணு கொடுக்கிற சம்பந்தியவே பணமாக்க துணிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? மேல்நாட்டு அரசர் தலையூர் காளி இந்த மணவிழாவுக்கு என்னோட அழைப்பின் பேர்ல தான் வராருன்னு சொன்னேன். உடனே மலைக்குழுந்தா கவுண்டர் மலைக்கும் மடுக்குமா குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யார கேட்டு அவருக்கு அழைப்பு அனுப்பினாரு? தலையூர் காளியின் நண்பன் திருமணத்துக்கு அவர் அழைக்க நான் யார கேட்கணும்னு சொன்னேன். அதுக்காக மாப்பிளைய மாத்துவேங்கிறாரு இந்த மணியங்குறிச்சியாரு. பின்ன இருக்கலாமா அவர் ஒரு தலை? அதனால்தான். இதை நீங்க நம்புறீங்களா? செல்லாத்தா கவுண்டர் எதை சொன்னாலும் அதை நான் நம்புறது என் புறவி குணம். அந்த அளவுக்கு அவர் என் மேல மரியாதை வச்சிருக்கிறது எனக்கு தெரியும். சரி சரி போகட்டும். அரசர் காளி வந்ததுல இவருக்கு ஆட்சேபனை இல்லைன்னா
ஏற்கனவே தீர்மானிச்சபடி காலையில திருமணத்தை வச்சுக்க இவரு தயாரா? என் மகளுக்கு இதுல விருப்பம் இல்லை. அதனால எந்த முடிவெடுக்கவும் நான் தயாரா இல்லை. அப்பா போறப்படலாம். எதுக்கு சும்மா வீண் பேச்சு? நல்லா இருங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடங்கா பிடாரி. நான் என்ன தப்பு பண்ணேன்னா? நீ எந்த தப்பும் பண்ணல. வெள்ளி தொட்டில்ல தங்க கிளுகிழுப்பு கொடுத்து சீரோடு சிறப்போடு வளர்த்தோம். ஆனா இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போக போற. அதான் வேதனை. ஆனா எங்க போற? வீடு வாசல் இல்லாத ஒரு நாடோடியோட எங்கேயோ போக போற. போ. அது நீயா தேடிக்கிட்டு சொர்க்கம். இங்க பார், உனக்கு சீசனத்திங்கிற பேர்ல வீட்டு வாசல்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்க. தங்க தட்டு, வெள்ளி குடம், தந்த தாளான கட்டில், பட்டு மெத்த. நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு வயிற பிடி போட்ட தங்க பாலாட. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் புருஷனை கூட்டிக்கிட்டு இப்பவே புறப்படு. அப்பாவோட சார்பா சொல்றேன், இப்பவே கிளம்புங்க. அப்பா, உங்களுக்கு இது சம்மதமா? கேட்டியல்ல, இனிமே உனக்கு உன் புருஷனுக்கு இங்க இடம் இல்ல. பந்த பாசம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலையாச்சு. போலாம். அண்ணா, இன்னைக்கு எங்களை வெளியே அனுப்பிடலாம். பரவாயில்ல, உன்னோட சீர்வரிசையெல்லாம் நீயே வச்சுக்கோ. ஏன்னா எங்களுக்கு தான் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வீடே இல்லையே. ஆனா ஒண்ணு, பந்தம் பாசம் எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னியே, நீ பார்க்க தான் போற. நானும் என் கணவரும் மாட மாளிகையில வாழ போறத நீ பார்க்க தான் போற. அண்ணே, நான் பெத்துக்க போற சிங்க குட்டிக்கு உன் பொண்ணை கட்டிக்க சொல்லி கெஞ்சுற நாள் வந்தே தீரும். பெத்துக்கிறதா பெத்துக்கிற, 2 சிங்க குட்டிகளா பெத்து போடு. 2ஐயும் கொண்டு வந்து நாய்களா என் வீட்டு காவலுக்கு கட்டி வைக்கிறேன். நீயும் 2 பெட்டைகளை பெத்துட்டு என் வீட்டு சிங்கங்களை தேடி வரத்தான் போற. இது சத்தியம். வாங்க. தாமரை போறாங்க. அவளை கூப்பிடுங்க. தாமரை. 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 என்ன வங்கலாயி அப்படி பாக்குற? அடையாளம் தெரியலையா? ஈரோடு பக்கத்துல இருக்கிறதுனால அவரும் நினைச்சிட்டியா? இல்லையா, உங்க குரலை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டேனே. நீங்க மாயவர் ஐயா தானே? ஆமா. காலம்பர நேரம் சூடா கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு போங்க. இந்தாங்க. உன் கையால கஞ்சி குடிச்சு எத்தனை நாளாச்சு? தேவாமிர்தம், தேவாமிர்தம். நல்லது. ஆகட்டுங்க. நான் மாரிக்கவுண்டன் பாளையம் போகணும். பார்க்கலாம். மருதையா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எதிராக்கி என்ன நல்லா இல்ல? இந்த ஏரி இருக்கிற இடம் எனக்கு சொந்தமான பகுதி. இங்க இருக்கிற தண்ணி முழுவதும் எனக்கு தான் சொந்தம். தண்ணிங்கிறது பொது சொத்து. அதை உனக்கு மட்டும் சொந்தம்னு கொண்டாடுறது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லு. காலங்காலமா இந்த ஏரி தண்ணியை வச்சுதான் இந்த விவசாயிகள்லாம் சாகுபடி பண்றாங்க. இப்ப தண்ணியெல்லாம் நீ நிறுத்திக்கிட்டா பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏரியை திறந்து விட முடியாதுன்னா முடியாதுதான். உன்னால என்ன செய்ய முடியும் செஞ்சுக்க. நான் சொல்றது உனக்கு புரியல இல்ல? புரியல. பொன்னரையும் சங்கரையும் வர சொல்லு.